இப்போ மரியாதைக்குரிய அஜித் சார் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அவர் வந்து அந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வருமா? இல்லை அவர் வந்தால் டைரெக்டாக ஆட்சியிலே உட்காந்துருவாரா? இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து? இப்போ இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து உங்களோட கருத்து என்ன? விவசாயம் நீங்கள் வந்து அஜித் சாரை பற்றி என்ன சொல்கிறீங்க? அஜித் ஒரு ரொம்ப நல்லவராகவும் மக்கள் மனசில் கொஞ்சம் இடம் பிடிச்சவர். அஜித் வந்து சினிமா உலகத்தில் இருந்து ஒரு சாதாரண விவசாயி மாதிரி தான் அவரும். போட்ட முதல்ல வீணா போச்சுன்னு வருத்தப்படுறதுல பிரயோசனம் இல்லை. விவசாயி அதே மாதிரி அவர் நாம வந்திருக்கிறோம், வளர்றதும் வளர்றதும் அவர் இன்னொருத்தன் கையில. அதுக்காண்டி நாம சம்பாதிச்சதுல 10 ரூபாய் இன்னொருத்தருக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அவர். நாடு மக்கள் நல்லா இருக்கு. ஆனா இவ்வளவு கடல்ல வந்தாலும் அவரு என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அஜித் ஏடிஎம்கேங்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் வந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இந்த கட்சி இன்னும் கொஞ்சம் வளம் வருவதற்கு நல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மற்றபடி அஜித் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அவர் அஜித் அரசியலுக்குள்ள வராட்டியும் கூட 4 இடத்துல கையை மட்டும் காட்டினா போதும். இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு கை மட்டும் காட்டினா போதும். அப்படியே சும்மா தெரிக்க விடலாமா அப்படின்னு சொன்னது மாதிரி சும்மா தெரிச்சு எல்லாமே கும்பல். அது ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா வந்து அரசியலுக்கு கூப்பிட்டு தான் வச்சிருந்தாங்க. கொஞ்சம் அனுசரணையா தான் இருந்தாரு கட்சிக்குன்னு இல்ல, அந்த அம்மாவுக்கு இணக்கமாக செயல்படுவாரு எப்பவுமே. அவரு பின்னடைவில் அவரு கார் பந்தயம் போக்குவரத்து இதுல பிஸியாகி அதை பத்தி கண்டுக்கல. அவருக்கு ஒரே நோக்கம் இந்த இதுல போனதுனால அரசியலுக்குள்ள வர முடியல. இவர் வந்தால் நன்றாக இருக்கும். கட்சி இன்னும் கொஞ்சம் நல்லா மேம்படுத்துவதற்கு 1,35,00,000 ஓட்டு வாங்கின இடத்துல அடுத்த எலெக்ஷன் அப்படின்னு கையை மட்டும் 2 விரல காட்டினார்னு வச்சுக்கோங்க, 3 கோடி ஓட்டை அப்படியே தூக்கிடணும். அவருக்காக ஒரு ஓட்டு தனியாக இருக்கிறது. அவர் வந்தால் சிங்கமாக சீரம் சிங்கமாக மாறுவதற்கு நல்ல ஒரு தோற்றம் இருக்கிறது.